நினைக்காருங்க மோடி. ஒரு குற்றம் குறையை சுட்டி காண்கிறதும் மக்கள் நல்ல எடுத்துக்கிறதுக்கு எதிர்கட்சி இருந்தால்தான் சரியா இருக்கும். யாருமே இருக்கக்கூடாது அப்படின்ற நிலைமையில எல்லாத்தையும் அடக்கி ஒடுக்கணும் சொல்றோம். அதனாலதான் அந்த கூட்டத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த மண்ணை விட்டு அகற்றுவேன், அழிப்பேன் என்று கூறினார் மோடி அவர்கள். நீங்க எல்லாம் அதை சொன்னார்ல, அவங்க அப்பா வந்தாலும் திமுக அழிக்க முடியாது. திமுக அவ்வளோ ஒரு அடிப்படை மக்களின் வாழ்க்கை தரத்தை வைத்திருக்கு. இன்னைக்கு இவ்வளவு ஏற்றம் இருக்குது. நம்ம தமிழ்நாடுக்கார உலகமெங்க இருக்கிறான். கணினி கல்வி முத 96ல கலைஞர் கொண்டு வந்துட்டாரு. 1000 வீடு வசதி திட்டம் கொண்டு வந்தது கலைஞர். அதுக்கு பின்புதான் ஒன்றிய அரசு கொண்டு வந்தது. கல்வி கடன் ரத்துன்னு சொல்லி கொண்டு வந்தது நம்முடைய கலைஞர். அதுக்கு பின்புதான் ஒன்றிய அரசு வந்து. ஆகவே எல்லா திட்டங்களுக்கும் அடிப்படை பெண்களுக்கு சொத்துரிமை, கல்வி, படிப்பு, இன்னைக்கு புதுமை பெண் திட்டம், மகளிர் உரிமை தொகை, இவ்வாறு பெண்கள் ஏற்றம் காண வேண்டும், நலம் காண வேண்டும் என்று அத்தனை திட்டங்களை கொண்டு வருது திமுக. ஆகவே நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? 6 லட்சம் கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி. யாருக்கு? கார்பரேட் கம்பெனிகளுக்கு. எப்படி உங்களுக்கு என்ன முகத்தை வச்சுட்டு மோடி அண்ணாமலையும் பேசுறாங்கன்னே தெரியல. ஆனா கல்வி கடன் ரத்து கிடையாது, விவசாய கடன் ரத்து கிடையாது, மகளிர் சுயஉதவியுடன் ரத்து கிடையாது. கூட்டுறவு கடன்ல மட்டும் எங்களுடைய முதலமைச்சர் ரத்து பண்ணார். உண்மையா இல்லையா? ஆனா மத்த வங்கிலாம் ஒண்ணுமே செய்யலையே. கேட்டோம், நீங்க யாரும் செய்யல. ஆனா பெரிய பெரிய பண முதலைகளுக்கு, கார்பரேட் கம்பெனிகளுக்கு நீங்க 6 லட்சம் கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணிருக்கீங்க. நேற்று பெய்த மழையில கொஞ்சம் காலம் போல அவங்களுக்கு என்னன்னு தெரியாது, தமிழ்நாட்டு வரலாறு தெரியாது, திராவிட முன்னேற்ற கழக வரலாறு தெரியாது. ஆனா அவங்க பாட்டு வாய்களையும் என்னென்னமோ பேசுறாங்க. அவர் சொல்றாரு, அண்ணாமலை சொல்லியிருக்கிறார், அந்த கலைஞர் கனவு இல்லைன்னு ஒரு திட்டம் ஒன்று அறிவிச்சாங்க. நம்முடைய உரையாற்றிய நம்ம கனகராஜன் கூட சொன்னார், கலைஞர் கனவு இல்லைன்றது வீடு இல்லாதவர்களை கண்டறிந்து கிட்டத்தட்ட 8 லட்சம் பேர் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளார்கள். அவர்கள் முதற்கட்டமாக இந்த ஆண்டே 1 லட்சம் குடும்பங்களுக்கு வீடுகள் கட்டி கொடுத்தல். 3.5 லட்சம் மதிப்பீட்டில் ஒவ்வொருவருக்கும். ஒருவேளை அவங்களுக்கு இடம் இல்லைன்னா அரசே அவர்களுக்கு அந்த வீட்டு மனை இடமும் வழங்கி வீடும் கட்டித்தருன்றது அந்த ஒரு உன்னத திட்டம். அவர் சொல்றாரு அண்ணாமலை, இது எங்களுடைய ஒன்றிய அரசு திட்டம், மோடி திட்டத்துக்கு தான் பேர் வச்சுட்டாங்க. ஒன்ன மாதிரி இல்லவே, நீ தான் அண்ணாச்சி சொன்னாரு, யாரோ பெற்ற பிள்ளைக்கு நீ சொந்தம் கொண்டாடுவேன்னு. நாங்க திமுக அப்படி இல்லை, ஒன்ன மாதிரி இல்லை. இது முதலமைச்சருடைய பணம், தமிழ்நாடு அரசின் பணம், முதலமைச்சர் திட்டம். அந்த திட்டத்துக்கு தான் கலைஞர் கனவு இல்லைன்ற திட்டம். உங்க திட்டத்தை போலதான். ஆகவே அவர் வரலாறு திரிக்கப்படுகிறது, வரலாறு மாற்றி அறிவிக்கப்படுகிறது. காந்தி தான் நம்ம மகான் சொல்லுவோம், அகிம்சையால் நம்ம சுதந்திரம் பெற்றோம்னு சொல்லுவோம். அவங்க வேற கதை சொல்றாங்க. இப்ப இருக்கிற ஆட்சியாளர்கள், மோடியோடைய ஆட்சியாளர்கள் வேற கதை சொல்றாங்க. எல்லாம் பொய்ய சொல்லி கதையை புரட்டு உண்டாக்கி வரலாற்று திரிப்பு உண்டாக்கி நம்மளை எல்லாம் ஏமாற்ற நினைக்காங்க. ஆனா தமிழ்நாட்டு மக்கள்ல உங்களுடைய பருப்பு வேகாது.